இங்க இந்த சின்ன பையன் அவங்க அப்பான்னு சொல்லி ஒருத்தர் போய் கட்டிப்பிடிக்கிறான். அதுக்கு அவரு நான் ஒன்னும் உன்னோட அப்பா கிடையாது, நான் உன்னோட சித்தப்பான்னு சொல்றாரு. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பையனோட அப்பா இறந்துருப்பாரு. இந்த பையனோட அப்பாவும் அந்த சித்தப்பாவும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதனாலதான் அந்த சின்ன பையன் அவங்க சித்தப்பாவை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருப்பான். ஆனா அவங்க சித்தப்பாவுக்கு அப்பான்னு கூப்பிடுறதே பிடிக்க மாட்டேங்குது. ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேல டவுட்டா தான் இருக்கு. ஒரு நாள் மழையில வெளில போயிட்டு வந்துட்டு இருப்பா. அப்ப அவங்க வீட்டுல பேசிட்டு இருக்கதை கேட்டிருப்பா. ஆக்சுவலா இறந்து போனது தம்பி தான். அண்ணன் தம்பியோட இடத்துக்கு போயிட்டு தம்பியோட வைஃபையும் குழந்தையும் பாத்துக்கணுங்கிறதுக்காக அவங்க மாமனார் தான் அப்படி இருக்க சொல்லியிருப்பாரு. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் பெரிய பணக்காரியா இருப்பாங்க. இவனுக்காக தான் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருப்பாங்க. அவங்களோட அம்மா வந்து கூப்பிட்டு இருப்பாங்க. இல்லம்மா நான் இந்த கிராமத்திலேயே ஒரு விதவையாவே வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. உனக்காக நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். அவங்க உன்னோட பையனையும் அவங்க பையனை மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் பெரிய கோடீஸ்வரன், நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் தான் அதையும் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு அவங்க பையனை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட பையன் அப்பா நீ இறக்கல தானம்மான்னு கேட்கிறேன். இது கேட்டது ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.